வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 2ல் 9 மற்றும் 10 ஆகிய 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 9 கணக்கு பாருங்கள், சுருக்குக. இதில் 2 கணக்கு இருக்குது, இதை நம்ம சுருக்கி விடையை கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கு பாருங்கள், அவங்க கொடுத்துருந்தது எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறது பாட் மாஸ், அதாவது bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ முதல்ல என்னது பிராக்கெட்டு, அதுக்கடுத்து வகுத்தல், அதுக்கடுத்து பெருக்கல், அதுக்கடுத்து கூட்டல், அதுக்கடுத்து கழித்தல். இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு எழுதலாமா? முதல்ல இந்த முதல் பிராக்கெட் பாருங்க, என்ன இருக்கு? 11/8 பெருக்கல் இந்த -6/33 அப்படியே வந்துடும், இருக்கட்டும். அதுக்கடுத்து இப்போ இங்கே வாங்க, ப்ளஸ் 1/3 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் இப்போ பாருங்கள் 3/5 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலை மாற்றுறோம், அப்போ இது தலைகீழ மாறும். எப்படி மாறும்? 20/9ன்னு மாறிடும். இந்த இடத்துல ப்ராக்கெட்ஸ், இதுக்கு ப்ராக்கெட்ஸ் மைனஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 7 கேன்சல், மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போ என்ன வரும்? -4. தொகுதியில் -4, இந்த /5 அப்படியே வந்துடும். முடிஞ்சுதா? இப்போ இங்கே வாங்க, ஈக்குவல் டு எது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல 33. சரியா? வெறும் 3 போட்டிருக்கேன், 33. இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 11 11, 3 11 33. அதுக்கு அடுத்து பாருங்கள், 1 3 3, 2 3 6. அதுக்கு அடுத்தது 2 2, 4 2 8. அவ்வளோதான், இந்த ப்ராக்கெட் முடிஞ்சுது. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, -1/4, -1/4 ப்ளஸ். இப்போ இங்கே வாங்க, 1/3 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள், 1 3 3, 3 9. இந்த இடத்துல 1 5 5, 4 5 20. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 4 4/3. முடிஞ்சுதா? இப்போ இங்கே வாங்க, மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸா, அப்போ ப்ளஸ்ஸாக மாறுமா? ப்ளஸ் 4/5. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டில் 1/3 ப்ளஸ் 4/3 வந்து இதை முதல்ல நம்ம சுருக்கணும். ஈக்குவல் டு -1/4 ப்ளஸ். இப்போ பாருங்கள், பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். தொகுதி நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே கூட்டலாம். அப்போ 1 4 கூட்டினா 5. சொன்னது புரிஞ்சுதா? பகுதி சமமாக இருக்குது, சமான பின்னம் அப்படியே எழுதிட்டோம். தொகுதி அப்படியே கூட்டிக்கலாம். 1 + 4 5 முடிஞ்சுது, ப்ளஸ் 4/5. இப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 4 3 5. ரெண்டாவது வீடு பாருங்கள், 2 2 4, 3 2 கொண்டு வகுக்க முடியாது, 5 2 கொண்டு வகுக்க முடியாது. திரும்ப ரெண்டாவது வீடு பாருங்கள், 1 2 2, 3 5 அப்படியே வந்துடும். இப்போ 3 வாய்ப்பாடு பாருங்கள், 1 அப்படியே வந்துடும், 1 3 3, 5 என்ன செய்ய முடியாது, 3 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 5 வாய்ப்பாடு 1 1 1. முடிஞ்சுதா? அப்போது நமக்கு மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு, இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 2 2 4, 4 3 12, 12 5 60. 60 என்னது? நமக்கு மீசிமா. ஈக்குவல் டு -1/4. நமக்கு பகுதியில் 60 வரணும். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? பாருங்கள், 2 2 4, இதை மறைச்சிடலாமா? அப்போ 3 5 இருக்குது, 3 5 15. அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 15/15 கொண்டு பெருக்கணும். பெருக்கி பாருங்கள், 4 15 60 வந்துடும். ப்ளஸ் 5/3 இருக்குது, பெருக்கல் நமக்கு என்ன வரணும்? பகுதியில் 60 வரணும். இங்கே 3 தான் இருக்குது. அப்போது இந்த 3 மட்டும் மறைச்சிருங்க. மிச்சம் என்ன இருக்குது? 2 2 4, 4 5 20 இருக்கா? அப்போ 20/20 கொண்டு பெருக்கணும். 20/20 ப்ளஸ் 4/5. இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? 60 வேணும். அப்போ இந்த 5 மறைச்சிருங்க. மிச்சம் கொண்டு பெருக்குங்க. 2 6, 6 2 12. அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 12/12 கொண்டு நம்ம பெருக்கணும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், -1 15 பெருக்குனா -15/4 15 60 ப்ளஸ் 5 20 100/3 20 60 ப்ளஸ் 4 12 48/12 60. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், பகுதி எல்லாம் நமக்கு சமமாக மாறிடுச்சு. ஈக்குவல் டு ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதுமா? -15 + 100
ப்ளஸ் 48. இப்போ இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்க, 100ஐயும் 48ஐயும் கூட்டினா 148. 148ல் எதை மைனஸ் பண்ணணும்? 15 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 8ல் 5 மைனஸ் பண்ணால் 3, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3, 1. அப்போ 133/60. முதல் இதுக்கு நமக்கு ஆன்சர் 133/60. சரியா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்க. அவங்க கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். சுருக்கலாமா? முதல்ல பிராக்கெட்ஸ். பிராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்க. முதல் பிராக்கெட்ஸ் ஈக்குவல் டு 4/3. இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்ற போகிறோம். இது என்ன மாறும்? தலைகீழ மாறும். -7/8. வகுத்தலை பெருக்கலாக மாதிரி இந்த பின்ன அப்படியே தலைகீழ மாறும். இது முதல் பிராக்கெட்ஸ். அடுத்து பாருங்க, மைனஸ். இந்த பிராக்கெட்டை நம்ம சுருக்க போகிறோம். பாருங்க, இந்த 3 கேன்சல், இந்த 4 கேன்சல். அதாவது 1 3 3, 1 3 3, 1 4 4, 1 4 4. அப்போ இந்த இடத்துல எல்லாமே கேன்சல் ஆகி என்ன இருக்குது? 1 இருக்குதா அர்த்தம். பாருங்க, இங்கே எல்லாம் என்ன இருக்குது? 1 இருக்குது, 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? ஓரொன்னா 1. இங்கே ஓரொன்னா 1. நீங்கள் எதுவும் இல்லை 0 போட்டுறக்கூடாது. சரியா? 1 3 3, 1 3 3, 1 4 4, 1 4 4. அப்போ இங்கே 1, இங்கே 1, ஓரொன்னா 1 பை ஓரொன்னா 1. முடிஞ்சுதா? ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, இங்கே நம்ம என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இந்த 4 கேன்சல். இங்கே என்ன இருக்குது? -1 மட்டும் இருக்குது. மிச்சம் பகுதியில் 3 இருக்குது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 1 4 4, 2 4 8. 1 4 4, 2 4 8. அவ்வளோதான், கேன்சல் பண்ண முடியாது. 1 -7 பெருக்குனா -7 பை 2 6. இந்த இடத்துல -1/1 ப்ளஸ் மைனஸ் -1/3. இப்போ பாருங்க, ஈஸியான கணக்கு இது. இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது பகுதியை நம்ம சமமாக்கணும். எல்சிஎம் எடுக்க வேண்டாம். இங்கே 3, இங்கே 3ஓட மடங்கு தான் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், -7/6 அப்படியே இருக்கட்டும். -1/1 பெருக்கல், இங்கே 6 இருக்குது, நமக்கு என்ன வரணும்? இங்கே 6 தான் இருக்குது, வரணும். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 எதை கொண்டு பெருக்கணும்? 6 கொண்டு பெருக்கணுமா? அப்போ 6/6 -1/3 பெருக்கல், இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, நமக்கு என்ன வேணும்? 6 வேணும். அப்போ 3 எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். அப்போ 2/2 பகுதி தொகுதி எல்லாத்தையும் 2 கொண்டு பெருக்கணும். சரியா? ஈக்குவல் டு -7/6 மைனஸ் 6 பை 6 மைனஸ் இதை பெருக்குங்க. 2 என்ன வரும்? 6. முடிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல எழுதுறேன், இடம் பத்தலை. ஈக்குவல் டு பகுதி சமமாயிடுச்சு பாருங்க, 6 6 6ன்னு. அப்போ அதை ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். தொகுதி பாருங்க, -7 -6 -2 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, பை 6 அப்படியே வந்துடும். எல்லாமே ஒரே குறி, -7 -6 -2 அப்படியே கூட்ட வேண்டியதான். 7 6 கூட்டினா 13, 13 2 15. என்ன 15? எல்லாமே மைனஸ் இருக்குது, அதனால் -15. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். எந்த வாய்ப்பாடு? 3 வாய்ப்பாடு பாருங்க. 1 3 3, 2 3 6, 1 3 3, 5 3 15 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? -5/2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. ஒரு மாணவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு நம்பரை கொடுத்து 4/3 கொண்டு வகுக்க சொன்னாங்க. அவர் வகுக்காம 4/3 கொண்டு பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆன்சரை பெற்றிருக்கிறார். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ அந்த நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர், அந்த எண் தெரியாது. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ தேவையான எண் எக்ஸு. இப்போ பாருங்க, சரியான விடைனா என்னன்னா, இந்த எக்ஸை எதை கொண்டு வகுக்கணும்? 4/3 கொண்டு வகுத்து வர்றதான் நமக்கு சரியான விடை. அப்போ சரியான விடைனா எக்ஸை வகுக்கணும். எதை கொண்டு? 4/3 கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு எக்ஸு. இந்த வகுத்தெல்லாம் நம்ம பெருக்கலாம் மாத்திரம். இந்த பின்ன தலைகீழ மாறும். 3/4. இப்போ பாருங்க, எக்ஸ்னா என்ன அர்த்தம்? x/1ன்னு அர்த்தம். பெருக்கலாமா? எக்ஸை 3 பெருக்குனா 3x, 1 4 பெருக்குனா 4. அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான சரியான விடை. இப்போ பாருங்க, மேலும் அந்த மாணவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. மேலும் என்ன செஞ்சிட்டாரு? 4 கொண்டு பெருக்கிட்டாரு. எதை? நமக்கு தேவையான என்ன? எக்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸை என்ன செஞ்சிட்டாரு? 4/3 கொண்டு பெருக்கிட்டாரு.
பெருக்கும்போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் எப்படி இருக்கு? சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக இருக்கிறது. கூடுதலா ப்ளஸ்ஸு. சரியான விடை என்ன? 3x/4. சரியான விடைங்க கண்டுபிடிச்சிருக்கோம். 3x/4. இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 70 அதிகமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? +70 நம்ம போட்டுக்கணும். இது முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது புரிஞ்சுதுன்னா நம்ம கணக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் என்ன அர்த்தம்? x/1 பெருக்குங்க. எக்ஸை 4 பெருக்குனா 4x/1 3 3. இதை பெருக்கிட்டோம். இதை இடது பக்கம் கொண்டு வாங்க. 3x/4 ப்ளஸில் தானே இருக்குது, இடது பக்கம் வந்தால் மைனஸாக மாறும். -3x/4 = 70. இந்த பின்னத்தை மட்டும் முன்னால் ப்ளஸ் தானே இருக்குது, இடது ஒன்று தான் மைனஸாக மாறிடுச்சு. இந்த 70 வலது பக்கத்தில் இருக்குது. இப்போ பாருங்க, 2 ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத நம்பர். அப்போ என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கல் எடுங்க. முதல்ல பகுதியை பெருக்குமா? 3 4 பெருக்குனா 12. குறுக்க பெருக்குங்க. 4 4 பெருக்குனா 16x. 4x 4 பெருக்குனா 16x. மைனஸ் போட்டாச்சு. 3 3 பெருக்குனா 9. அப்போ 9x. அதாவது 3x 3 பெருக்குனா 9x = 70. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 16xல இருந்து எதை நம்ம மைனஸ் 9x மைனஸ் பண்ணால் 7x = 70 பெருக்கல். இந்த 12 வகுத்தில் இருக்கு, அங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. 16xலேருந்து 9x மைனஸ் பண்ணால் 7x = இந்த 70 அப்படியே தான் இருக்குது. இந்த 12 வகுத்தில் இருக்கு வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தானே வேணும். x = 70 பெருக்கல் 12/7 எக்ஸும் பெருக்கல் இருக்குது. அப்போ 7 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 7 5 70. அப்போ x = 10 12 பெருங்க. 10 12 120. இந்த பை 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. 120/1னாலும் 120 தான். இந்த வகுத்தில் இந்த 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இதான் என்னது? நமக்கு தேவையான எண். therefore தேவையான எண் எவ்வளவு? 120 ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.